ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் அவரைக்காயை வைத்து தான் சமைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப சுவையாக இருக்கும், நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சிது. ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஒரு பக்கம் அவ்வளோவா கிடைக்காது, அதாவது கிடைக்கும் ஆனால் ரொம்ப குறைவு தான். இது அபூர்வம், கிடைக்கிறது அபூர்வம். இந்த அவரைக்காய் நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சிது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் டயட்டில் உள்ளவங்க, அப்புறம் இனிப்பு நீர், ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் உள்ளவங்க இது வாரத்தில் 2 முறை நீங்கள் தாராளமாக சமைச்சு சாப்பிட்லாம். எனக்கு இந்த அவரைக்காயில் சாம்பார் வச்சா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி நான் சாம்பார் வைக்க போகிறது இல்லை. இது நல்லா கட் பண்ணிவிட்டு இதை நான் பெரட்டல் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் ஒரு 3-4 விதமாக சமைப்போம். அதில் ஒரு வகை தான் எனக்கு பிடிச்ச வகை நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். அது எப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்பதாக இந்த அவரைக்காயை நல்லா இந்த மாதிரி வாருன்ற இந்த மாதிரி புட்டை அதுலேருந்து நார் வரும். இந்த நாரை இழுத்து போட்டுட்டு இதை கட் பண்ணிவிட்டு இதான் சமைப்போம். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த நாரை எடுத்து போட்டு கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த அவரைக்காயை நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒன்று சின்னது இந்த வேறு விதமான அவரைக்காயை கலப்படம் பண்ணி வச்சுருக்குறாங்க. உழவர்கள் அவங்கள திட்டக்கூடாது, அவங்களால தான் நம்ம வாழ்கிறோம். இருப்பினும் இதுவும் ஒரு வெஜிடபிள்ஸ் தானே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, சமைச்சிட வேண்டியதாக இதோட சேர்த்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக கொஞ்சமாக நெத்திலி கருவாடு மீன் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 டேபிள் ஸ்பூன் கறி மிளகாய் தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு தாளிப்பு, கடுகு தாளிப்பு. இது காற்று, இந்த அவரைக்காய் காற்றுங்க இல்லையா, அதுக்காக நான் பெருங்காய பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக ஒரு சின்ன சைஸில் தக்காளி இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் 1, அப்புறம் கருப்பிலை, பூண்டு, காய்ந்த மிளகாய் ஒரு 3, இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள். வாங்க சமைக்கலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெயும் சூடேறியாச்சு. அடுத்ததாக கடுகு தாளிப்பு, இது நல்லா வெடித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இஞ்சி, பூண்டு, வெங்காயம், இதோட நெத்திலி மீன் ஃப்ரெண்ட்ஸ். இது நெத்திலி மீன் பொரிஞ்சு எடுத்துருக்கணும், நான் பொரிச்சு எடுக்கலை, மறந்தாச்சு. இப்போ நான் போடுறேன். இது நல்லா வறுகலாக எடுத்துக்கலாம். நான் அடுப்பு அனலை குறைச்சிட்டு இதை இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தோடு இந்த நெத்திலி மீனை நல்லா வேக வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது நல்லா வறுபடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போதே தெரியுது நெத்திலி மீன் நல்லா வறுபட்டாச்சு. அடுத்ததாக காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, அதோடு 1 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர். இது நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் வாடை போனதும் அடுத்ததாக தக்காளி பழம், இது நல்லா வதங்கட்டும். சிறிதளவு உப்பு, அதாவது தேவையான அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த தக்காளி பழம் நல்லா வதங்கிப்போம். தக்காளி வதங்கினதும் அடுத்ததாக அவரைக்காய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் தேவையான அளவு. இது நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ்.